வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஆணி பௌர்ணமியானது சூறாவளியாக வர இருக்கு. அதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு அதிரடியான ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். வாங்க என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. 2026 ஒரு அதிரடியான இம்பார்ட்டண்டான நாள் ஜூன் மாதம் வர இருக்கு. அதுவும் ஜூனுடைய கடைசியாக வர இருக்கு. ஜூனுடைய கடைசியாக அந்த முக்கியமான நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 29 அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆணியுடைய 15ஆம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை. இந்த நாள் ஒரு வரப்பிரசாதமான நாள். அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆணி பௌர்ணமி. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஆணி பௌர்ணமி சந்திரனுக்கு உகந்த திங்கக்கிழமை வருது. அதாவது பௌர்ணமிக்கே உகந்த ஒரு நாளில் வருது. அதனால் இந்த பௌர்ணமி சந்திர கிரகண பௌர்ணமி என்று சிறப்போடு அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் சேர்றது மாறுறது இதெல்லாம் வைத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு இந்த ஆணி பௌர்ணமியிலிருந்து கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதிரடியாக இந்த வீடியோவில் என்ன பலன் அப்படிங்கிறத கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சு முற்றிலும் இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இந்த பௌர்ணமி பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்த நாள் அப்படிங்கிறதுனால பரிகாரம் சிலது செய்ய வேண்டும். அதை என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆணி பௌர்ணமி அப்போ குரு சுக்கிரன் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. குருவும் மங்களகரமான கிரகம், சுக்கிரனும் மங்களகரமான கிரகம். இந்த ரெண்டு கிரகமும் சேர்றதுனால உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இந்த கிரகங்கள் தரப்போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சர்ப்ரைஸ் தரப்போகிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சர்ப்ரைஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ எந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசிக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பலன் பெறுங்க. ஜூன் 29ஆம் தேதி ஆணி மாத பௌர்ணமியானது பிறக்க இருக்கு. இந்த ஆணி மாத பௌர்ணமி ஆரம்பிக்கும் போது புதன் தனது சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்ந்துள்ளார். இதனால் புதத்திய யோகம் இந்த பௌர்ணமியில் உருவாக இருக்கு. கூடவே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த பௌர்ணமி துவங்குது. இன்னொன்று என்னென்னா குரு சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கின்றனர். மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கின்றனர். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த மாதிரி தான் இந்த பௌர்ணமியானது அமைகிறது. கரெக்டாக ஜூன் 29ஆம் தேதி புதன் சிம்மத்தை நோக்கி குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறாங்க. 29ஆம் தேதியே செவ்வாய் 7ஆம் பார்வையை விருச்சிகத்துக்கு கொடுக்க போகிறார் இந்த பௌர்ணமியில். இதனால் பத்திர ராஜயோகம் உருவாக போகுது. இந்த கிரக அமைப்புகள், இந்த கிரக மாற்றங்கள் இதெல்லாம் வைத்து தான் கன்னிராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கன்னிராசிக்காரங்களாக இருக்கிறவங்க வீடியோ பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயன் பெறுங்க. வாங்க இப்போ உங்களுக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 11ஆவது இடத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த ஆணி பௌர்ணமியில் 3, 7, 9ஆவது இடத்தை குருவும் பார்க்கிறார். அமர்றது பார்க்கறது இதெல்லாம் பார்க்கும்போது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி பௌர்ணமி உங்களுக்கு இருக்க போகுது. குறிப்பாக 11ஆவது இடத்துல குரு அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தால் நிறைய பயணங்கள் இந்த ஆணி பௌர்ணமியில் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அதோடு 3லிருந்து 4 மணி நேரம் பயணித்து சென்று வரக்கூடிய யோகமும் இந்த ஆணி பௌர்ணமியில் உங்களுக்கு உண்டாகும்.
குறிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்றே வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமியில் உண்டாகும். இந்த யோகம் உண்டாகும் போதே போங்க, கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ யோகம் இருக்கும்போதே கண்டிப்பாக யோகத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அதுக்கப்புறமா விமானத்தில் செல்லக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக தைரியம் வீரியம் வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். இதனால் இந்த ஆணி பௌர்ணமியில் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் இருக்குது. அதோடு குரு சுக்கிரன் இணைந்து சுபத்துவமாகி இருக்கக்கூடிய காரணத்தால் ஏராளமான நன்மைகள் இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நிறைய நல்லவை நடக்கும். பிள்ளைகள் மூலமாக பெருமை உண்டாகும். இந்த பௌர்ணமியே உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அப்புறம் கால்பாதம் தொடர்பான வழிகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். முழு கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம் உடல் ரீதியாக இந்த டைம் சொல்லலாம். 5 7வது இடத்த குரு பார்க்க போவதால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இந்த பௌர்ணமிக்கு இருக்கும். திருமண யோகம் உண்டாகும். காதல் திருமண யோகம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்திற்கு காதலை தெரியப்படுத்துங்க. குடும்பத்தில் காதலுக்கு இப்போ வீட்டில் க்ரீன் சிக்னல் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். திருமணம் குறித்த நிகழ்வுகளுக்கு நீங்கள் முன்னிற்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் முன்னிற்கிறது முயற்சி பண்ணி பாருங்கள். அதோடு திருமண வாழ்க்கை உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து இனிக்கும். புதிய தொடக்கங்கள் ஆரம்பமாகும் என்று கூட சொல்லலாம். குரு 11வதுல இருப்பதால் கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட், கலைத்துறை, ஐடி, மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த பௌர்ணமியில் பெறுவீங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று முடிவு செய்து நிலை நிறுத்தி கொள்வது உங்களுக்கு அமையும். அப்புறம் 5வது இடம் வலுப்பதால் பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு இது எல்லாமே உயரும். அதுக்கான நல்ல காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாத உண்மை. எது பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் சக்ஸஸை கொடுக்கும். எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை வேண்டாம் என்று புறந்தள்ள வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. இல்லையெனில் அதன் மூலிமா தேவையில்லாத அலைச்சல் விரயம் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குது. கூட புதிய தொழில் தொடங்கிறது, வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டாகிறது, இதெல்லாம் இருக்குது. உங்களை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு, திருமணத்திற்கான வாய்ப்பு இந்த ஆணி பௌர்ணமியில் ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதோடு நீண்ட நாட்களாக ஆரோக்கிய குறைபாடுகளால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தலைவலி, கால்வலி தொடர்பான பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஆணி பௌர்ணமி உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த காலகட்டத்தை வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் இதை பார்த்து பயன்பெறட்டும். புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.